வணக்கம். முன்னாடி நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்களேன். இப்ப இந்த வீடியோல நம்ம சுட்டு எழுத்துக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு இங்க வருவோம். சுட்டு பொருளில் வரும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்க ஏன் இப்போ வந்திருக்கு, ஏன் வல்லினம் மிகுந்து வந்திருக்குது? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய குற்றியலுகரம் பன்தொடர் குற்றியலுகரமா இருக்குது. அதனால இங்க இப்போ மிகுந்து ஒலிக்குது. இங்க பாருங்க, இங்க அண்மை சுட்டு, சேமை சுட்டு, மை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்குது. அதனால இங்க வல்லினம் மிகுந்து ஒலிக்குது. அகச்சுட்டு, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசத்தப மிகும். அதனால இங்க அகச்சுட்டு அப்படின்னு வந்திருக்கு. இங்க புறச்சுட்டு அப்படி வந்திருக்குது. சரியா? இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதுக்கு முன்னாடி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல சுட்டு எழுத்துக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள்னா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை, ஒரு இடத்தை, ஒரு நபரை சுட்டி காட்டுவது. அதனால அதுக்கு பேரு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு. இந்த சுட்டு எழுத்துக்கள் எது எதெல்லாம் தமிழ்ல சுட்டு எழுத்துக்களாக இருக்குது? அ, இ, உ இந்த மூன்றுமே உயிர் எழுத்துக்கள் தான். உயிர் எழுத்துக்கள் தான் அ, இ, உ படிக்கிறோம். அதான் அந்த எழுத்துக்கள் சுட்டி காட்டுகின்ற பொருளில் வரும்போது அவற்றை சுட்டெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். உயிரெழுத்துக்கள் வச்சதான் உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்லிடுவோம். ஒரு பொருளையோ மற்ற எதையோ ஒண்ணு சுட்டி காட்டுற மாதிரி வரப்ப அந்த அ, இ, உ இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்று சொல்றோம். சரியா? ஊ இருக்கு இல்லையா, அது உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உகரம் அந்த ஊவை பயன்படுத்தி சுட்டி காட்டுற வழக்கம் இப்ப இல்ல, அது மறந்துருச்சு. இலக்கண இலக்கியங்கள்ல முன்னாடி பயன்படுத்தப்பட்டது, இப்ப வழக்கத்திலேயே இல்ல. ஊ என்பது சுட்டெழுத்திலிருந்து மறந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனா முன்னாடி பயன்படுத்தப்பட்டது சுட்டெழுத்துக்கள் யாவைன்னு கேட்டா ஆ, இ, ஊன்னு தான் நம்ம எழுதணும். ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த சுட்டெழுத்துக்கள் அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படின்னு இரண்டு வகைப்படும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அண்மை சுற்று என்ன? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு நபரை சுட்டி காட்டுறது. இங்க பாருங்க, இந்த பேனா, இந்த புத்தகம், இந்த பையன், இந்த ஆடை அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்குது இல்லையா, உடனே எடுத்து காமிக்க மாதிரி, அதுதான் அண்மை சுட்டு. சேமை சுட்டு அப்படின்னா தூரத்துல இருக்கக்கூடியது. அவன் அவன் சொன்னான், அந்த கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சேமை சுட்டு. அப்ப அண்மை சுட்டுங்கிறது ஈல வரும், சேமை சுட்டுங்கிறது ஆவுல வரும். சரியா? இப்ப அடுத்ததா இந்த சுட்டு எழுத்துக்கள்ல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அகச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டு எழுத்து அந்த எழுத்துக்கு உள்ளாரையே இருந்து சுட்டி காட்டும். அந்த சுட்டு எழுத்தை நம்ம நீக்கிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொருளை தராது. இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, அவன், இவன் அப்படின்னு போட்டிருக்க. இந்த ஆ, இ ரெண்டுமே சுட்டு எழுத்துக்கள் தானே. ஆனா நான் இப்ப இந்த ஆவை எடுத்துவேன். ஆவை எடுத்துட்டா வன் அப்படிங்கிறது ஏதாவது பொருள் தருதா? இல்ல, பொருள் தராது. அதனாலதான் இந்த ஆ என்ற சுட்டெழுத்து உள்ளாரியே இருந்து சுட்டி காட்டுறதுனால இத அகச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு வகையா புறச்சுட்டு அது சொல்றோம். புறச்சுட்டுனா வெளியில இருந்து பொருள் தருது. இப்ப அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருந்து ஒரு பொருளை நமக்கு விளக்கும். அதுதான் புறச்சுட்டுன்னு சொல்றோம். இங்க பாருங்க, அவ்வீடு, இப்புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவ்வீட்டுல இருக்கக்கூடிய ஆவை எடுத்துடும், அவ்வு. அப்ப இங்க மீதி இருக்கக்கூடிய வீடு பொருள் தருதா? இப்புத்தகம், அதுல இப்ப இப்பு ரெண்டையும் எடுத்துடும். மீதி இருக்கக்கூடிய புத்தகம் பொருள் தருதா? அதனாலதான் இவற்றை புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சுட்டு எழுத்துக்களோட சேர்த்தே நம்ம சுட்டு திரிபு என்றால் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத ஆ, இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்கள் தெரிந்து பொருள் தருவதை தான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். தெரிந்துனா மாறுறது கிடையாது, அது எக்ஸ்பிளைன் ஆகி கொஞ்சம் விரிஞ்சு பொருள் தருது. இங்க ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னும், இ என்ற சுட்டெழுத்து இந்த அப்படின்னும் விரிந்து பொருள் தரதுனால இவற்றை சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இப்ப
இப்ப நம்ம சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ. ஊ என்னும் சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லை. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி.